அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா 12ஆம் வகுப்பு போதும் அரசு பள்ளியில் இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது 124 காலி இடங்கள், சம்பளம் ஸ்டார்டிங்கு 19,900. இது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, காலி இடங்களின் விவரங்களை பற்றி பார்த்தலாம். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ வேலைவாய்ப்பு 2025 பின்வரும் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்வையிடவும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு பார்த்தலாமா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி குரூப் ஏ 8, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அகாடமிக் குரூப் ஏ 12, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் குரூப் ஏ 8, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்கில் எஜுகேஷன் குரூப் ஏ 7, அக்கௌண்ட் ஆஃபீஸர் குரூப் ஏ 2, சூப்பரிண்டென்ட் குரூப் பி 27, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் குரூப் பி 9, ஜூனியர் அக்கௌண்டன்ட் குரூப் சி 16, ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் சி 35, மொத்தம் 124 காலி இடங்கள். இதுக்கு என்ன கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ பணிகளுக்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் 12ஆம் வகுப்பு எனி டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அது ரெண்டில் ஏதோ ஒரு டிகிரி அல்லது 12ஆவது படிச்சிருந்தா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். பணிகளுக்கு ஏற்ப கல்வி தகுதி மாறுபடும். கல்வி தகுதி குறித்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும். பதவி வாரியாக கல்வி தகுதி விவரங்கள். பதவி தேவையான கல்வி தகுதி அவசியம். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் இளங்கலை பட்டம் பேச்சுலர்ஸ் டிகிரி பெற்றிருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அகாடமிக் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தின் 55% மதிப்பெண்களுக்கு முதுகலை பட்டம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது அதற்கு சமமான தரத்துடன் பெற்றிருக்க வேண்டும். 3, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் 55% மதிப்பெண்களும் முதுகலை பட்டம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அல்லது அதற்கு சமமான தரத்துடன் பெற்றிருக்க வேண்டும். சலுகைகள் பொருந்தும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் 55%, அதே தான் 50% ஃபஸ்ட்டு டிகிரி கிராஜுவேஷன் டிகிரி அதுக்கு சமமான அதே மாதிரி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அக்கௌண்ட் ஆஃபீஸர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தின் பொருளாதாரம் வணிகவியல் கணக்குகள் நிதி வணிக ஆய்வுகள் செலவு கணக்கு இதில் ஏதேனும் ஒரு பாடத்துடன் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது மத்திய மாநில அரசு துறையால் நடத்தப்படும் SAS GAO இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது மேற்கண்ட பாடங்களில் ஏதேனும் ஒன்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது MBA ஃபைனான்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ICWA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, சூப்பர் இன்டெண்டன்ட் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு சமமானது. 2, கணினி 3 அதில் கணினி பயன்பாடுகளில் விண்டோஸ் MS ஆஃபீஸ் தரவுத்தாள்கள் இணையம் பணிபுரியும் அறிவு இருக்க வேண்டும். அடுத்தது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் அதுக்கு இந்திய கட்டாய அல்லது விரும்ப பாடமாக எடுத்து ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஆங்கிலத்தில் கட்டாய அல்லது விருப்ப பாடமாக
எடுத்து இந்தியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இந்தி அல்லது ஆங்கிலம் அல்லாத வேறு எந்த பாடத்தில் முதுகலை பட்டம். அதில் பட்ட படிப்பில் இந்தி அல்லது ஆங்கிலம் கட்டாய அல்லது விருப்ப பாடமாக இருக்க வேண்டும். மேலும் இந்தி, ஆங்கிலம் மற்றும் ஆங்கிலம் இந்தி மொழிபெயர்ப்பில் அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமோ அல்லது சான்றிதழ் படிப்பு அல்லது மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் 3 ஆண்டுகள் மொழிபெயர்ப்பு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கவுண்டன்ட் அங்கீகரிக்கப்பட்ட வாரியம், பல்கலைக்கழக கணக்கு. அடுத்தது வணிக ஆய்வுகள், பொருளாதாரம், வணிகவியல், தொழில்முனைவு, நிதி, வணிக நிர்வாகம், வரி விதிப்பு, செலவு கணக்கு இதில் ஏதேனும் ஒரு பாடத்துடன் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி. மேலும் கணினியில் ஆங்கிலத்தில் 35 WPM அல்லது இந்தியில் 35 WPM தட்டச்சு வேகம் இருக்க வேண்டும். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தில் 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தகுதி. 2 கணினியில் ஆங்கிலத்தில் 35 WPM அல்லது இந்தியில் 30 WPM தட்டச்சு வேகம் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வயது வரம்பு விவரங்களை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி 35 வயசுக்கு மேலே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏடி அகடமிக் அவங்களுக்கும் 30 வயசு மேலே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் அவங்களுக்கும் 30 வயசுக்கு மேலே தான் இருக்கணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏடி ஸ்கில் எஜுகேஷன் இவங்களுக்கும் 30 வயசு தான் மேலே இருக்கணும். அக்கௌண்ட் ஆஃபீஸர் இவருக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கணும். சூப்பர் இன்டெண்டன்ட் 30 வயசுக்கு மேலே இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் 35 வயசுக்கு மேலே இருக்கணும். ஜூனியர் அக்கௌண்டன்ட் 27 வயசுக்கு மேலே இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட் இவருக்கும் 27 வயசு மேலே இருக்கணும். இது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு உச்ச வயது வரம்பு தளர்வு இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாப்பா. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு. அதே பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி ஜென்ஸு இடபிள்யூஎஸ் 10 இயர்ஸு, பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸு, பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 இயர்ஸு. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஸ் பெர் கவர்மெண்ட் பாலிசி. வயது வரம்பு விவரங்கள் குறித்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள அதிகார அறிவிப்பை பார்வையிடவும். இந்த போஸ்டிங்க்கு எவ்வளவு சம்பளம்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு 56,100 ஸ்டார்டிங்கு. அது 1,77,500 வரைக்கும் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் 56,100. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் 55,100. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்கில் எஜுகேஷன் 56,100. அக்கௌண்ட் ஆஃபீஸர் பார்த்தோன்னா 56,100. சூப்பர் இன்டென்ட் பார்த்திங்கன்னா 35,400. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் 35,400. ஜூனியர் அக்கௌண்டன்ட் 19,900. ஜூனியர் அசிஸ்டண்ட் 19,900. சம்பள விவரங்கள் குறித்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள அதிகார அறிவிப்பை பார்க்கவும். இது எப்படி தேர்வு நடைபெறும் என்றால், மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ வேலைவாய்ப்பு 2025 பணி விண்ணப்பதாரர்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்சிக்யூ பேஸில் பிரைமரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்கும். அது இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் டைப் ரைட்டிங் மெயின் எக்ஸாமாக இருக்கும். ஓகேவா. 3 பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலம் செய்யப்பட்ட உள்ளனர். மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும். விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். அது என்னென்னு பார்த்தலாம். குரூப் ஏ பதவிகளுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ முன்னாள் இராணுவத்தின் எக்ஸ் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு 250, பொது பிரிவினருக்கு ஓபிசி இடபிள்யூ விண்ணப்பதாரருக்கு 1750. குரூப் பி அண்ட் குரூப் சிக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ முன்னாள் இராணுவத்தின் பெண் விண்ணப்பதாரருக்கு 250, பொது பிரிவினருக்கு ஓபிசி இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரருக்கு 1050 இருக்குது. சிபிஎஸ்இ எப்படி இது
விண்ணப்பிக்குது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ வேலைவாய்ப்பு 2025 தகுதி விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் www.cbsegov.in இணையதளத்தில் சென்று விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து சான்றிதழ் அனைத்தையும் இணைத்து 2/12/2025 முதல் 22/12/2025 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள அதிகார அறிவிப்பை பார்க்கவும். இது அதிகார அறிவிப்போட அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இதை எப்படி விண்ணப்பிக்கலான்றதோ அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இது மாதிரி மேலும் வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.